கன்வென்ஷன் போகிறோம்னா இவங்க எல்லாரும் வந்து செய்ய வேண்டியா. ஆனால் தனியாக ஒரு போய் ரெண்டாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் கடந்த வாரத்தில் ஏற்பட்ட உள்ளக பிரச்சினையானது பொது தேர்தலுக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஆட்சியொன்று பெரிய சங்கடங்கள் இல்லாமல் அமைவதற்கானதொரு சூழலை உருவாக்கியுள்ளதென முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் காங்கிரசின் அம்பாறை மாவட்ட குழு கூட்டம் நோன்பு பெருநாள் தினமான நேற்று சனிக்கிழமை கட்சியின் செயலாளர் ஹசன் அலியின் நிந்தவூரில் உள்ள இல்லத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீம் இவ்வாறு கூறினார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், அம்பாறை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடும் நிலையில் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பான வேட்பாளர்களை நியமித்தமை தொடர்பில் விமர்சனங்கள் உள்ளமை குறித்து நான் அறிவேன். ஆயினும் அவ்வாறான விமர்சனங்களை புறமுதுக்கிவிட்டு கட்சியினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தினை வெற்றிகரமான முடிவாக ஆக்குவதற்கு எல்லோரும் உழைக்க வேண்டும். அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக நியமிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் மூவரும் பழைய முகங்கள் என்கின்ற விமர்சனம் இங்கு முன்வைக்கப்படுகிறது. இந்த தேர்தலில் புதுமுகங்களை களமிறக்கி இருக்க வேண்டுமென்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கட்சிக்காரர்கள் கூறுகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகின்றது. அங்கு புதிய வேட்பாளர்களை நாம் களமிறக்கி இருக்கின்றோம். இருப்பினும் அங்கும் விமர்சனம் உள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் களமிறக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் அனைவருமே முஸ்லிம் காங்கிரசுக்கு புதிய முகங்கள் என்றும் அவ்வாறு களமிறக்கி இருப்பது சரியல்ல என்றும் அங்குள்ளவர்கள் கூறுகின்றனர். பழையவர்களை களமிறக்கி இருக்க வேண்டும் என்றும் விமர்சிக்கின்றனர். ஆக புதியவர்களை களமிறக்கினாலும் விமர்சிக்கின்றார்கள், பழைய முகங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கினாலும் குறை சொல்கிறார்கள். இது வினோதமான விமர்சனங்களாகும். அந்த வகையில் நிலைமையினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த முடிவினை எடுத்தாலும் அது குறித்து விமர்சனம் எழுந்து கொண்டுதான் இருக்கும். எனவே விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுக்களையும் இப்போதைக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு நமது பிரதிநிதித்துவங்களை வென்றெடுப்பதற்காக எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று தெரிவித்தார்.